Hi friends, welcome to SRK Home. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா கேரளா ஸ்டைல் பாசிப்பயிறு குழம்பு. இது வந்து சாதம் புட்டு கூட சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ இந்த கேரளா ஸ்டைல் பாசிப்பயிறு குழம்பை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கேரளா ஸ்டைல் பச்சைப்பயிறு குழம்பு வைக்கிறதுக்கு நான் வந்து மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். இது இந்த மாதிரி ஒரு பேனில் போட்டுட்டு இதை நல்லா வறுத்து விட்டுடலாம். இது நல்லா இந்த மாதிரி ஸ்மெல் வர அளவுக்கு வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி வேக வச்சோமாக்கா சீக்கிரமாக வெந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா இந்த அளவுக்கு வறுத்து விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இது ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாஷ் பண்ண பாசிப்பயிரை இந்த குக்கரில் போட்டுக்கலாம். அது கூட ஒரு 5 பல்லு பூண்டு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், பயிறு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி. நான் மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப்பு பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். அதில் 5 கப்பு தண்ணி சேர்த்திக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாசிப்பயிறு வேகிறதுக்குள்ளார ஒரு தேங்காய் மசாலா ஒன்று அரைச்சிக்கலாம். அதுக்கு 1 கப்பு தேங்காய் துருவல் இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. 3 பச்சை மிளகா, 1/2 ஸ்பூன் சீரகம். இது போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பாசிப்பயிறு நல்லா வெந்துருச்சு. இந்த பருப்புல இருக்கிற தண்ணியை எடுத்துட்டு இதை லைட்டாக இந்த மாதிரி மசிச்சு விட்டுடலாம். பருப்பு நல்லா இந்த மாதிரி கடைஞ்சி விட்டுட்டு அடுத்து நம்ம இதில் அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு அது இது கூட சேர்த்திக்கலாம். தேங்காய் பேஸ்ட் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குழம்பு தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை கேஸில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு அடுத்து இதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய். கேரளா ஸ்டைல் பாசிப்பயிறு கிரேவி செய்யறதுக்கு தேங்காய் எண்ணெய் போட்டு செய்யுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆயில் நல்லா ஹீட் ஆனணும். அடுத்து இதில் 1 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சணும். அடுத்து இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்திக்கலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 3 வரமிளகா. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும். அடுத்து இதில் கொதிச்சுட்டு இருக்கிற இந்த குழம்பை ஊற்றிடலாம். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சணும். அடுத்து இதில் 1 ஸ்பூன் தேங்காய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ நம்மளோட டேஸ்டியான கேரளா ஸ்டைல் பாசிப்பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒயிட் ரைஸு புட்டு இதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு டைம் இது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.